வணக்கம். நான் மருத்துவர் அருண் பிரசாத், தீபம் மருத்துவமனையில் பொதுநல மருத்துவ தலைமை மருத்துவராக இருக்கேன். இந்த காணொலியில் சர்க்கரை நோயாளிகளோட அணுகுமுறை தீபாவளி நேரங்களில் எப்படி இருக்கணும் அப்படிங்கிறதுக்கான ஒரு சின்ன விழிப்புணர்வு காணொலி. பொதுவாக அந்த தீபாவளினாவே பண்டிகை காலங்களில் ஸ்வீட் சாப்பிடணும் அப்படிங்கிற எண்ணம் எல்லாருக்குமே இருக்கும். வருஷக்கணக்கில் ஸ்வீட் சாப்பிடாமல் இருக்கக்கூடிய ஒரு சர்க்கரை நோயாளிக்கு அந்த நேரத்தில் தவிர்க்க முடியாத ஆசைகள்லாம் இருக்கும். அதுக்கு நம்ம என்னென்ன விதைகளை கடைபிடிக்கணும் அப்படிங்கிறது தான் இந்த காணொலியில் நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். முதல்ல சர்க்கரை நோயினால் பாதிக்கப்பட்டவங்கள நம்ம இந்த ஸ்வீட் சாப்பிட்றதுக்கு அறிவுறுத்துவோமான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கிடையாது. சர்க்கரை சார்ந்த உணவுகளை அந்த சர்க்கரை நோயாளிகளுக்கு நாங்கள் எப்போதுமே எடுத்துக்கோங்கன்னு சொல்ல மாட்டோம். அதுக்கான காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, அதில் கார்போஹைட்ரேட் சொல்லக்கூடிய அளவு அதிகமாக இருக்கிறதுனால உங்கள் சுகர் லெவலில் அது அதிகமாக பாதிக்கக்கூடும். அதனால் அதை தவிர்க்கணுங்கன்னு தான் எப்போதும் சொல்லுவோம். இதையும் தாண்டி இந்த நேரங்களில் பண்டிகை காலங்களில் நான் கொஞ்சமாக எடுத்துக்கலாமா? முதல்ல சர்க்கரை நோயோட கடந்த அளவு இப்போது நீங்கள் கடைசியாக தீபாவளிக்கு முன்னாடி மருத்துவரை சந்திக்கும் போது எந்த அளவு இருந்தது உங்கள் உடலில் சர்க்கரை நோயோட எண்ணிக்கை அளவு எவ்வளோ இருந்ததுங்கிறத முதல்ல 3ஆக பிரிச்சுக்கலாம். முதல்ல நான் கடைசியாக மருத்துவரை சந்திக்கும் போது என்னோட 3 மாதம் ஆவரேஜ் 7க்கு கீழே தான் இருந்தது. அப்படின்னா அவங்க நல்ல கண்ட்ரோலில் இருக்காங்கன்னு அர்த்தம். 7லேருந்து 8க்குள்ளே இருக்குது, மிதமான கண்ட்ரோலில் இருக்காங்கன்னு அர்த்தம். 8க்கு மேலே இருக்குது, சுத்தமாக சர்க்கரை நோய் கண்ட்ரோல் இல்லாமல் இருக்காங்கன்னு அர்த்தம். இது ஒரு வகையாக பிரிச்சுக்கலாம். நான் 3 மாதம் ஆவரேஜ் பார்க்கல சார், அதே மாதிரி அந்த கையில் குத்தி தான் பார்த்தேன் அப்படின்னா, நீங்கள் 140லேருந்து 180க்குள்ளே இருக்கீங்கன்னா நல்ல கண்ட்ரோலில் இருக்கீங்கன்னு அர்த்தம். 180லேருந்து 200க்கு மேலே இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் கண்ட்ரோல் குறைவாக இருக்கீங்க, மிதமான கண்ட்ரோலில் இருக்கீங்கன்னு அர்த்தம். 250க்கு மேலே இருந்தீங்க அப்படின்னா டெஃபினட்டாக உங்கள் சுகர் கண்ட்ரோலில் இல்லைன்னு அர்த்தம். இந்த கண்ட்ரோலில் இல்லாத குரூப்ஸ் கண்டிப்பாக ஸ்வீட்ஸை தவிர்க்கிறது தான் 100% நல்லது. இந்த மிதமான கண்ட்ரோல் இருக்கவங்களும் நல்ல கண்ட்ரோலில் இருக்கவங்களும் சில தவிர்ப்புகளோட அந்த ஸ்வீட்ஸ் நீங்கள் கொஞ்சமாக எடுத்துக்கலாம். இதில் நான் எப்போ எடுத்துக்கலாம்? காலை உணவுக்கு முன்னாடியோ, மதிய உணவுக்கு முன்னாடியோ, இரவு உணவுக்கு முன்னாடியோ, அதாவது உணவு உட்கொள்றதுக்கு முன்னாடி நம்மளோட பசியோட அளவு அதிகமாக இருக்க டைமில் நம்ம ஸ்வீட்ஸ்லாம் ஆரம்பிக்கக்கூடாது. அப்படி ஆரம்பித்தோன்னா அளவு நம்மளால் கண்ட்ரோல் பண்ண முடியாது. அதனால் ஒரு உணவுக்கு பின், இப்போ காலையில் நான் சாப்பிட்றேன், அந்த சாப்பாட்டுக்கு அப்புறம் கொஞ்சமாக எடுத்துக்கிறேன், அந்த மாதிரி இல்லை மதிய உணவோ அப்படி எடுத்துக்கலாம். இரவு உணவுக்கு அப்புறம் கண்டிப்பாக எடுக்கக்கூடாது, அது தவிர்க்கிறது நல்லது. ஏன்னா அதுக்கப்புறம் நமக்கு ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டின்னு சொல்லக்கூடிய எந்த உடல் சார்ந்த உழைப்பும் இருக்காது, கண்டிப்பாக தூங்க போயிடுவோம். அது இன்னும் உங்கள் சுகரை ரொம்ப அதிகமாகிறதுக்கு வாய்ப்பு உண்டு. இது போக இந்த மதியம் காலையில் ரெண்டும் இல்லாமல் சாப்பிட்ணுன்னா காலையில் ஒரு 11 மணிக்கு இல்லை சாயங்காலம் ஒரு 5 மணி போல் சாப்பிட்றதுக்கு உகந்த நேரமாக இருக்கும். இதில் நான் யூஸ்வலாக இப்போ ஸ்வீட் சாப்பிட போகிறேன் அப்படின்னா அதில் ஸ்வீட்ஸ் என்ன வகையான ஸ்வீட்ஸ் நம்ம எடுத்துக்கலாம் அப்படின்னா, நட்ஸ்ன்னு சொல்லக்கூடிய இந்த பாதாம், முந்திரி, பிஸ்தா இதுலேருந்து தயாரிக்கக்கூடிய ட்ரை ஸ்வீட்ஸ், அதாவது அது மாதிரி ஸ்வீட்ஸ் உணவுகள் எடுத்துக்கலாம். இன்னொன்று, நீங்கள் இந்த வேர்க்கடலை, பைத்தம்பருப்பு, பாசிப்பருப்பு இந்த மாதிரிலாம் செய்யக்கூடிய ஸ்வீட்ஸ் வகையில் எடுத்துக்கலாம். முக்கியமாக எண்ணெயில் ரொம்ப வெந்து அதை ஜீராவில் ஊற வச்சு சுகரில் ரொம்ப மேலே டாப்பிங்ஸ் போட்டு அதை ஊற வச்சு செய்கிற ஸ்வீட்ஸ்லாம் கண்டிப்பாக எடுக்கக்கூடாது. இப்போ இந்த ஸ்வீட்ஸ் நீங்கள் எடுக்க போகிறீங்க அப்படின்னா காலை உணவு எப்போதும் நீங்கள் யூஸ்வலாக இட்லி, தோசை இது மாதிரி தான் எடுத்துப்பீங்கன்னா அதை தவிர்த்துட்டு அன்னைக்கு காலையில் ஸ்ப்ரவுட்ஸ்ன்னு சொல்லக்கூடிய அந்த முளைக்கட்டின பயிறு, சுண்டல், கொண்டக்கடலை, பட்டாணி இதெல்லாம் வேக வச்சு சாப்பிட்டுட்டு அந்த ப்ரோட்டீன் கண்டென்ட் அதிகமாக எடுத்துகிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் அந்த ஸ்வீட்ஸில் ஒரு சின்ன சின்ன பீசஸ் எடுத்துக்கலாம். இது காலை உணவு எடுத்துக்கிறது, மதிய உணவு எடுத்துக்கிறது ரைஸ் எடுப்பீங்கன்னா அன்றைக்கி ஒயிட் ரைஸ் அவாய்ட் பண்ணிட்டு ப்ரௌன் ரைஸ் எடுத்துக்கலாம். அதில் அந்த ப்ரௌன் ரைஸை அவாய்ட் பண்ணிட்டு சாலட் மாதிரி ஏதாவது எடுத்துக்கிட்டு காய்கறி, பழங்கள் எடுத்துக்கிட்டு அதுக்கப்புறமா கொஞ்சமாக நீங்கள் ஸ்வீட்ஸ் எடுத்துக்கலாம். அந்த டைமில் செல்ஃபாக சுகர் செக் பண்ணி நான் இப்போ ஸ்வீட் சாப்பிட்டதுக்கப்புறம் எவ்வளோ இருந்துச்சு, திரும்ப சடனாக அது 250க்கு மேலே போயிடுச்சுன்னா கண்டிப்பாக அடுத்த வேலைக்கு நீங்கள் ஸ்வீட்ஸ் எடுக்கவே கூடாது. 250க்குள்ளே தான் இருக்கீங்கன்னா நான் சொன்ன அளவில் கொஞ்சமாக ஸ்வீட்ஸ் எடுத்துக்கலாம். இதோட அந்த நேரங்களில் ரொட்டீனாக நீங்கள் எடுத்துக்கிற ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டியும் கொஞ்சம் அதிகப்படுத்தணும். தினசரி நீங்கள் ஒரு 1 கிலோமீட்டர் நடக்கிற அளவாக இருந்தது அப்படின்னா அந்த நடக்கிற தூரத்தை கொஞ்சம் அதிகப்படுத்தணும் இந்த தீபாவளி சார்ந்த நேரங்களில். அந்த தீபாவளி சார்ந்த நேரங்களில் நடைப்பயிற்சி, அதே போல் தண்ணி பீரியாடிக்காக நீங்கள் இந்த விசேஷ காலங்களில் நிறைய பேர் தண்ணி அடிக்கடி குடிக்கிறத மறந்துடுவாங்க, ஃபுல்லாக ரெஸ்ட்லேயே இருக்கிறதுனால. அதனால் தண்ணி கரெக்டாக குடிக்கணும். தூக்கம் எந்த விதமான மாற்றமும் இருக்கக்கூடாது. கரெக்டாக இது கண்டிப்பாக தூங்கிடணும். இரவு முழிச்சு நம்ம நேரம் கழிக்கிறது, வேலை காரணமாக நைட்டில் தூங்காமல் கண்ணு முழிக்கிறது, ஆண்களுக்கும் சரி பெண்களுக்கும் சரி, தூக்கம்ங்கிறது உங்கள் உடம்புல இருக்கக்கூடிய மன அழுத்தத்தை மாற்றக்கூடிய தன்மை உண்டு. அதனால் தூக்கத்தை எக்காரணம் கொண்டும் மாற்றிக்கக்கூடாது. எப்போதும் எந்த டைமும் தூங்கி எந்திரிப்பீங்களோ அந்த கம்ஃபர்டபுள் ஸ்லீப் இருக்கணும். வாக்கிங் டூரேஷனை அதிகப்படுத்தணும். அதே மாதிரி நான் சொன்ன உணவு முறைகளையும் பின்பற்றிக்கணும். இந்த மாதிரி விஷயங்களை கடைபிடிச்சிட்டு தீபாவளி முடிஞ்சதுக்கப்புறம்
நம்ம திருப்பி நம்மளை இன்னொரு பரிசோதனைக்கு உட்கொண்டுக்கணும். தீபாவளிக்கு முன்னாடி நான் எப்படி இருந்தேன், தீபாவளிக்கு அப்புறம் ஸ்வீட்ஸ்லாம் சாப்பிட்டேன், இப்போ எப்படி இருக்கேன், இதில் ஏதாவது நான் என்னை மாற்றிக்கணுமா அப்படிங்கிறத கண்டிப்பாக வந்து நம்ம ஒரு பரிசோதனை பண்ணிக்கணும். எப்போதும் பண்ணுறது போல் ஆகாரத்துக்கு முன் பின் சுகர் செக் பண்ணி அதை வந்து மருத்துவரை சந்திக்க செய்யலாம். இதுக்கு நடுவில் எனக்கு இந்த கண்காணிக்கிறதுக்கெலாம் எந்த வசதியும் என்கிட்ட கிடையாது அப்படின்னா, நமக்கு இருக்கக்கூடிய சில தொந்தரவு. இப்போ நான் நைட்டில் எப்போதும் ஒரு தடவை தான் யூரின் போவேன், ஆனால் இப்போ 2-3 நாளாக நைட்டில் 2-3 வாட்டி யூரின் போகிறேன். இல்லை வந்து எனக்கு எப்போதுமே தண்ணி தாகம் அதிகம் இருக்காது, இந்த 2-3 நாளில் அதிக தண்ணி தாகம் இருக்குது, உடல் சோர்வு அதிகமாக தெரியுது, இல்லை வாந்தி ஒமட்டல், என்னால் எதுவுமே சாப்பிட முடியல, இதெல்லாம் வந்து சர்க்கரை நோய் கூட இருக்கிறதுக்கான ஒரு இன்டைரக்ட் அறிகுறி. இந்த மாதிரி இருக்கிறவங்க நம்ம செக் பண்ணாமலே டைரெக்டாக போய் மருத்துவரை போய் சந்தித்து, இப்படி இருந்துச்சு, நான் ஸ்வீட் சாப்பிட்டேன், எனக்கு இந்த மாதிரி அறிகுறிகள்லாம் இருக்குது அப்படிங்கிறத தெரியப்படுத்தி உங்களுக்கு மருத்துவ ஆலோசனை பெற்றுக்கொள்வது மிக நல்லது. ஸோ அனைவரும் தீபாவளியை நல்ல முறையில் கொண்டாடி உங்கள் உடல் நலத்தை வந்து நல்லபடியாக காத்து தீபாவளி நல்லபடியாக கொண்டாடுறதுக்கு தீபம் மருத்துவமனை சார்பாக தீபாவளி நல்வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். நன்றி.